ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு மீன் ஊறுகாய் அங்கே இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் இலையில பரிமாறினதுக்கப்புறம் மீன் ஊறுகாய் சூப்பர்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. சொன்ன கையோட எல்லாரும் சொன்னதெல்லாம் பெருமை இல்லைங்க. ஐயோ இவ்வளோ நாள் நான் சமைச்சு போட்டிருக்கேனே, என்னைக்காவது பாராட்டியிருக்காங்களா? இப்போ என்னமோ புதுசாக இவ செஞ்சோன்னே இப்போ சூப்பருங்கிறாங்க, வெறுப்பேற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி பாராட்டு வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் நான் தான் சமைச்சேன்னு சொல்லிட்டு அந்த பாராட்டையும் வாங்கிக்கிச்சு பாரு. ஊசி பட்டாசு சரியான ஆலமானி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டினாலாம் ஓகேப்பா. வேலன் வந்துட்டு எங்கள் அம்மா சமையல் சூப்பர், ஊறுகாய் சூப்பர், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல இதை கேட்டோடனே அப்செட் ஆயிடுச்சு நம்ம சக்திக்கு. எங்கள் அம்மாவை பற்றி பேசணுன்னே உனக்கு பொறுக்கலையான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. யாருக்கும் நான் சமைச்சது தெரிலனா கூட பரவாயில்ல, ஆனால் உனக்கு தெரியலையே, அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது. நான் யாருக்காக யாரோட அன்புக்காக சமைச்சனோ அதுவே தெரியலங்க, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் அம்மா கீழே கொட்டிட்டாங்கப்பா மீன் ஊறுகாய் இப்போ நான் சமைச்சேன்பான்ற விஷயத்த சொல்ல கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அச்சோ சக்தியை கஷ்டப்படுத்திட்டோமே நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கையில் காலில் விழுவாத குறையா கெஞ்சுறாங்க. என்னதான் கெஞ்சினாலும் நீ மாறமாட்டா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது யாருக்கிட்ட பாட்டிக்கிட்டே விஷயத்த சொல்லிட்டாங்க. பாட்டி வந்து பயங்கரமாக பாராட்டு தள்ளுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல சக்தி சமைச்சான்னு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ தான் செஞ்சியான்னு கேட்டக்க ஆமான்னு சொல்ல 2 பேரும் பாராட்டு மலையை பொங்கிட்டாங்க. சரி விடுங்க, பாராட்டு மலையில் நிறையா தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கவுண்டர் கொடுக்கலாம் மாட்டுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. தெனசை பார்த்தோன்னே நீ இன்னும் திறந்தல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு பொண்ணை வீட்டுக்கே வர வச்சு கொஞ்சம் கொஞ்சிரியப்பா, பொண்டாட்டி முன்னாடியே கொஞ்சிரியா, இதெல்லாம் நியாயமாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவனை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே.